உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல வருகின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு. எப்படி சொல்றீங்க? நீங்க காத்து வாக்குல ஒரு காதல் மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க மனசுல நினைக்கிறது தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம சனி பயிற்சி வீடியோல சொல்லியிருப்போம், மகர ராசிக்கு தான் 7.5 சொன்னாங்க, 7.5 வருஷமா. ஆனா அதிகமா கடகராசிக்காரங்களுக்கு 7.5 வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 7.5 வருஷமா உங்களோட லைஃப்ல நீங்க என்ன சொல்லணும்னா, எவ்வளவு தூரம் வாழ்க்கையில போராடக்கூடாதோ, எவ்வளவு தூரம் மனிதனால வாழ முடியாத அளவுக்கு கஷ்டம் வருமோ அவ்வளவு விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சுதான் இப்ப என்ன பண்ண, எப்படி சமாளிக்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வர வேண்டிய தன்மை இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு 50 கிலோ வெயிட் தூக்க முடியும், இல்ல ஒரு 70 கிலோ உங்களால தூக்க முடியும் அப்படின்னா, ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். உங்க தலைமையில வந்து ஒரு 300 கிலோ வெயிட்டை தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? உங்க மேல இல்ல, என் மேல வச்சாலும் என்ன முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களை எவ்வளவு தூரம் பாரத்தை வைக்கணுமோ பாரத்தை வச்சு உங்களை பாடா படுத்திட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. என்ன விஷயம்னா, ஒரு 7.5 வருஷம், 7.5 நடந்துச்சோ நடக்கலையோ, ஆனா 7.5 வருஷம் உங்க கூட உள்ள ஒவ்வொருத்தவங்களுடைய சுயநலத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. யார் யார் எப்படி, யார் யார் அப்படி, யார் யார் இப்படி அப்படிங்கிறத நீங்க பர்ஃபெக்டா புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 7.5 வருஷம் ஒரு சக்கையா புழிஞ்சு எடுத்து சாரை குடிச்சிட்டு ஏப்பம் விட்டுட்டு சக்கையை தூக்கி கீழே போற மாதிரி உங்களை தூக்கி கீழே போட்டேன். இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் எல்லாமே இருந்தது உண்மை என்றால், நான் சொன்ன விஷயம் அடுத்து நடக்க போறது உண்மை. சொன்னல அந்த விஷயம் அப்படியே நடக்குங்கிறது.
ஓகேவா? ஏன்னா பொதுவாகவே நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள பலன் தான் பேசியிருக்கோம். அப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லா பக்குவப்படுத்திட்டாரு. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூச நட்சத்திரக்காரங்களை கண்டிப்பா சொல்லணும். அவங்களும் மிகப்பெரிய மகான் சொல்லலாம். உண்மையிலேயே மிகப்பெரிய மகான். ஏன்னா எப்படி உங்களால சமாளிக்க முடிச்சுங்க? உங்கள்கிட்ட உங்க கூட இருக்கவங்களே கேட்டிருப்பாங்க. எப்படி இப்படி சமாளிச்சீங்க? எப்படி உங்களால முடியுது? எப் அதான சொன்னா இந்த கஷ்டத்திலும் நம்ம பாஷா படத்துல நம்ம ரஜினி சாரை வந்து ஆனந்தராஜ் சார் வந்து நல்லா கம்பியில கட்டி வச்சு அடி அடி அடின்னு அடிச்சுட்டு அப்படியே அந்த கட்டை பீற அளவுக்கு அடிச்சு அவங்க ரத்தம் கொட்டு கொட்டி இருக்கும். அந்த நிலைமையிலையும் சூப்பர் ஸ்டார் அப்படியே சிரிப்பாரு பார்த்தீங்களா ஒரு புன்னகையில. ஹேய் போடா இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு 2025 செப்டம்பர் மேக்சிமம் அக்டோபர் கூட எடுத்துக்கலாம். அக்டோபர் மாதத்திலிருந்து தற்போது பிப்ரவரி மாதம் வரையும் நீங்க பட்ட பாடு பெரும்பாடு. ஆனா அவ்வளவு போராட்டத்தில நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா? சோ நின்னு காட்டுறீங்க பாத்தீங்களா? அவ்வளவு துரோகத்திலும் அவ்வளவு ஒரு துன்பத்திலும் நீங்க நின்னீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு நிகழ் நீங்க தான். ஸோ உண்மையில நான் பாராட்டுவேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட பூச நட்சத்திரத்துல இருந்து கார்ஸ் வந்துச்சு. சார் நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு சார் அப்படின்னாங்க. ஸோ நான் இது வந்து செப்டம்பர் மாசத்துல இருந்து சொல்லியிருக்கேன். செப்டம்பர் மாசத்துல இருந்து கவனமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கவனமா இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தவங்க அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சது உங்களுக்கு பிரச்சனை. அந்த அளவுக்கு லைஃப்ல போராட்டம் இருந்துச்சு. ஸோ விடுங்க, பாஸ்ட் நடந்ததெல்லாம் போகட்டும், நடப்பது நல்லதா இருக்கட்டும் சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை சந்திக்க போறீங்க, என்னென்ன விஷயங்களை உணர்வுபூர்வமா நீங்க வாழ போறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். உயிர் மட்டும்தான் மிச்சம், என்னுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு கமாண்ட்ஸ் கொடுக்கறதுல என்னைய பொறுத்தவரை அதிகமா கமாண்ட்ஸ் கொடுத்தது நம்மளுடைய கடகராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட வெறும் உயிரை மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையை அதிகமாக வைத்து வாழக்கூடிய உங்களுக்கு இனிமேதான் லைஃப் ஸ்டைல் வேற லெவல். உங்களை குரு பகவான் ஆணி மாதத்துக்கு மேல வந்து உங்க ராசியில உட்கார்றாரு. ஜென்ம குருவா வராரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் அவர் ஜென்ம குரு, உங்களுக்கு மட்டும் பிடிச்ச குருன்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசியில தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். ஓகேவா? சோ கடகராசியில குரு பகவான் உள்ள வந்து ஆணி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய அற்புதமான செயல்பாடுகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பெரிய முன்னேற்றம் அடைய போறீங்க. என்னென்ன முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளா பல வருட காலமாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய இஷ்டப்பட்ட விஷயம் உறுதியாக நடக்க போகுது. மாமாவை ஆசைப்பட்டேன், என்னுடைய மாமா பொண்ணு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. அங்க இங்க தேடி அலைஞ்சு பொண்ணு பார்த்தேன் மாப்பிள்ளை பார்த்தேன் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுற உங்களுக்கு திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு உறுதியா உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியில அமர்ந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்க போறார். தேடி அலையாத மகனே, தேடி அலையாத மகளே, உனக்கான வாழ்க்கை துணை உன் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லி காட்ட போறார். ஸோ இது ஒரு அற்புதம். கணவன் மனைவி ஒற்றுமையில ஏற்பட்ட அழுத்தம், போராட்டம், பிரச்சனை, அதாவது பொதுவாகவே கடகராசிக்காரங்க மனசு விட்டு அழுகிறது ரொம்ப ரொம்ப யோசிப்பீங்க. மனசுக்குள்ள அவ்வளவு அழுவீங்க, ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா வெளியே அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைகளை எவ்வளவு காய்ச்சல் இருந்தாலும் சரி, எவ்வளவு தலைவலி இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் உடல் ரீதியா இருந்தாலும் சரி, தன்னோட குழந்தைகளுக்கு அந்த சோகத்தை காட்டாம எப்படி அன்பை காட்டுறாங்களோ, அந்த குழந்தைகளுக்கு கரெக்டான நேரத்துல சாப்பாடு கொடுக்காங்களோ, அதே மாதிரிதான் நீங்க அவ்வளவு அழுத்தத்திலும் அவ்வளவு கஷ்டத்திலும் சிரித்த முகத்துடன் தான் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில உள்ள நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேதான் சூப்பரா இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று அவங்க வருத்தப்படணும், நீங்க வருத்தமே பட வேண்டாம். என்னைய பொறுத்தவரை கடகராசிக்காரங்க கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க. கடகராசிக்காரங்க கூட இருந்தா
மனசு அவ்வளவு குளுமையாக இருக்கும் சொல்லி புரிஞ்சுக்கிறாதவங்களை போய் நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? போனவன் போனானடி போக்கத்தவன் நினைச்சு போயிட்டே இருங்க. ஓகேவா? நீங்க ரிலாக்ஸா இருங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமேதான் சிறப்படைய போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய போகுது. உங்களுடைய லைஃப்ல இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி புதிய வீடு வாங்குறது, அதே போல பாத்தீங்கன்னா ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், அதே போல பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை விலகக்கூடிய யோகம், அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய கடகராசிக்கு குரு பகவான் ஆணி மாதம் உள்ள வந்ததே சூப்பரா இருக்கும். 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சனி பகவானுடைய பார்வையான 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு கரெக்டா எக்ஸாக்டா 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கார். அந்த பார்வைய மூலமாக நிறைய ஒரு விஷயம் என்னன்னா, கடின உழைப்பு உழைச்சும் கையில காசு இல்லைன்னு வருத்தப்படுற உங்களுக்கு உறுதியாக பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு, அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்க கூட அன்பு காட்டக்கூடிய பாக்கியம், சிறப்பான விஷயங்கள் சூப்பரா இருக்கு. சரி, இவ்வளவு சூப்பரா இருக்கு, ஏதாவது கவனமா இருக்கணுமா? கவனமா இருந்தா என்ன விஷயம்? நம்முடைய நிழல் கிரகங்களான நம்முடைய கேது பகவான் ராசியில் 2ல இருக்கிறது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த விட்டுட்டு போனது, ஓடி போனது, ஒளிஞ்சு போனது, காணாம போனது எல்லாம் குடுகுடுன்னு உங்கள்கிட்ட உட்காரும். அப்ப ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. அவசரப்பட்டு அவங்கள வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. சரியா? வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா உங்களுடைய டோட்டல் எனர்ஜியும் எப்படி பீஸ் கட்டையை பிடிங்கிட்டு போறாங்களோ அது மாதிரி பிடிங்கிடுவாங்க. இதுல கவனம். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கனால ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம், திரும்பியும் சொல்றேன். கார்த்திகை மாதம் வரையும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க, திரும்பியும் சொல்றேன், கார்த்திகை மாதம் வரையும் உறுதியாக எக்காந்த கொண்டும் பொருளாதாரத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம், யாருடைய குடும்பத்திலையும் தலையிட வேண்டாம், யாரையும் நம்பி முழுசா ஏமாற வேண்டாம். இதை மட்டும் நீங்க கவனமா செஞ்சிட்டீங்கன்னா, கவலைப்படாம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழக்கூடிய யோகத்தை உங்களுக்கு இந்த புத்தாண்டு உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. வாழ்க நலமுடன், வெற்றி என்றும் உங்களுடன்.